கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர் இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரனை பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போது கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போது புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோடைய தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 பேரும் ராஜகிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடு சனி. சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும், கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும், அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா, வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு, போகக்கூடாத இடத்துக்கு போய், பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அங்கேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், அதனால் பலன்களும் குறைவாக தான் இருக்கும். முக்கியமான பலன்களாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக நகர்த்தி விடலாம். அப்போது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக
இது வரைக்கும் ரொம்ப அலைச்சல் தேய்ச்சலாக இருந்திருப்பீங்க. அங்கே போயிருப்பீங்க, இங்கே போயிருப்பீங்க, ஒரு ஓய்வு இல்லாமல் முடியாமல் உழைச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வேலை முடிகிற வரைக்கும் தான் நம்ம அலைச்சல் தான் இருப்போம். ஒரு வேலை எடுத்துட்டோம், அந்த வேலை முடிகிற வரைக்கும் அலைச்சல் சொல்லலாம். வேலை முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடா இப்போ தான் முடிஞ்சுன்னு அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ ஓய்வு எடுப்பீங்க, வீட்டில் இருப்பீங்க. அப்போது வேறு அங்கே போய்ட்டு வரலாம், இங்கே போய்ட்டு வரலாம் எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ வந்து பிரயாணங்கள் மூலிமா அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வீங்க. அப்போது குடும்ப சமேதராக போயிட்டு வருவீங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, அது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அது இல்லாமல் செலவுகள் குறைவாக இருக்கும். அந்த செலவுகளை வந்து பயனுள்ள செலவுகளாக இருக்கும். அந்த சுக்கிரனுடைய சந்திரன் புதன்லாம் சேர்ந்துருக்கனால நல்ல செலவுகளை தான் ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உறவுகள் வந்து உதவி பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பொதுவாகவே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு தனித்தான் விடப்பட்டுருவாங்க. நானே ராஜா நானே மந்திரி, தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய குணம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆத்திரம் அவசரம் இந்த குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நட்பு உறவில் கொஞ்சம் விலகியிருப்பாங்க. இருந்தாலும் சில காலகட்டங்கள் இப்போது நடக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும்போது நட்பு உறவு எல்லாமே வந்து விரும்பி வந்து இணைவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துவாங்க, கூட்டிகிட்டு வாங்க போகலாம் வரலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. நஷ்டங்கள் வந்து குறைவாக இருக்கும், லாபங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும், சந்தோஷமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு. தாம்பத்திய அந்யோன்யம் மேலோங்கும், அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ சொல்லப்படுது. அதனால் அந்த கலத்திரக்காரங்கிற சுக்கிரன் 12ஆம் இடமாகிய தாம்பத்திய அந்யோன்யம் இடத்துக்கு வந்திருக்கனால மனைவி மூலிமா இது வரைக்கும் மனைவியை வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருப்பீங்க. எப்பயுமே கல்யாணம் ஆகிட்டாக்கா 3 மாதம் 6 மாதம் சொல்லுவாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 ஆக மொத்தம் 90 நாள் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அந்த ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருள் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே போயிட்டு வருது, இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். இதே மனைவியை கூட்டின்னு வெளியே போயிட்டு வருவீங்க, அவங்க கேட்டிருந்த பொருளை வாங்கி கொடுப்பீங்க. அது மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஹா பரவாயில்லையே அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க நல்ல வருமானம் பண்ணவங்களாக இருந்தாக்கா இப்போனா ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில். அது வந்து பயனுள்ள பிரயாணமாக தான் அமையும். இது இல்லாமல் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு கடன் விஷயம்லாம் பூர்த்தி ஆகிடும். கடன்கள் கிடைக்கும், கேட்டதில் கடன் கிடைக்கும். அதுதான் இதனால் வரைக்கும் எப்பவுமே கடன் வந்து கேட்டால் உடனே கிடைச்சிடாது. இதுதான் உண்மையான விஷயம். அந்த கடன் வாங்கியிருக்கவங்கள கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள நேரத்தில் நீங்கள் கேட்கிட்டா உடனே கடன் கிடைக்கும். அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஆனால் நீங்கள் அந்த கேட்குற கடன் வந்து நியாயமானதாக இருக்கணும். உங்களுடைய உதவி நியாயமான விஷயத்தை பூர்த்தி செய்கிறதா இருக்கணும். அது நீங்கள் கரெக்டாக கொடுக்கக்கூடிய நேரங்காலம் சொல்லி கேட்கணும். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். வழக்குகள் பஞ்சாயத்து எல்லாமே தீர்க்கப்படும் இப்போ உள்ள காலகட்டத்தில். அது இல்லாமல் நோய் நொடி இருந்தாலும் தீர்க்கப்படும் மருத்துவர் உதவியால். அதுக்குண்டான மருத்துவர் வந்து அமைவார். இதனால் வரைக்கும் வேறு பார்த்துன்னே இருப்பீங்க, என்னடா இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே ஒன்றுமே சரியாகலையே, திடீர்னு ஒரு டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க. அப்போ உடனே அந்த பலன் கிடச்சி அந்த நோய் தீர்ந்துடும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிரும். எதிரிகள் வந்து அவ்வளோ ஒதுங்கி போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க நட்பு பாராட்டி வருவாங்க. ஏன்னா உங்களுடைய தெய்வ சக்தியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்ச உடனே அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதிகமாக வச்சுக்காமல் இருக்கணும். என்னன்னா அப்படி இருக்கலாம், பழகலாம், ஆனால் அதிகமாக பழகக்கூடாது. அப்படி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல பலனும் பார்வை படக்கூடிய பலனும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சிவனும் சக்தியும் சேர்ந்த உள்ள ஆலயத்துக்கு சென்று வாங்க. அர்த்தநாரி ஸ்கூல் போனால் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் சிவனும் சக்தி பக்கத்து பகுதியில் இருக்கிற மாதிரி கோயிலாக இருக்கணும், அங்கே போயிட்டு வாங்க, அங்கே விசேஷமாக வழிபட்டுவாங்க. இது இல்லாமல் அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம், திருவண்ணாமலை இருக்கலாம், அப்புறம் அக்னிபுரீஸ்வரர் சொல்லுவாங்க. அது மாதிரி திருவண்ணாமலைன்ற கோயில் இங்கே அருகாமையில் கூட இருக்கும். அண்ணாமலைன்னுவாங்க, அருணாச்சலேஸ்வரர் கோயில்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இடத்துல. அந்த மாதிரி கோயிலெல்லாம் போயிட்டு வாங்க. தீபம் போடுங்க, கண்டிப்பாக தீபம் போடணும். அதுதான் உங்கள் ராசிக்கே உண்டான பரிகாரம். அதுதான் எங்கே போனாலுமே எந்த கோயில் போனாலும் தீபம், நெருப்பு ராசி இல்லையா நீங்கள், அதனால் தீபம் போடுறது தான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அதனால் பரிகாரத்துக்கு 11 தீபங்கள் போடலாம். அது மாதிரி போட்டு சிவனுக்கும் சக்தி போட்டு வணங்கிட்டு வாங்க. அங்கே நல்லா கேட்டுங்க, அந்த கோயிலெல்லாம் யாகம் நடக்கும், அதில் கலந்துக்கலாம். நீங்கள் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்களுடைய பங்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வசதியாக இருந்தால் சொந்தமாக ஒரு யாகத்தை நடத்தலாம். அங்கே கோயிலில் கேட்கலாம், இந்த கோயிலில் எந்த நேரத்தில் யாகம் பண்ணுவீங்க, பொதுமக்களுக்கு எப்படி பண்ணுவீங்க, இல்லை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டு அப்போ அது மாதிரி செஞ்சாங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பங்குதாராக இருந்தால் அதை செய்யலாம். இது மாதிரிலாம் பங்கு பெறலாம், தப்பு இல்லை. அப்போ செஞ்சால் நல்லது நடக்கும். அதுவும் யாக வழிபாடுக்கு செய்கிறது அவ்வளோ விசேஷம். அதனால் அந்த யாகத்தில் போடக்கூடிய பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் அவங்க ஆச்சாரியா சொல்லுவாங்க.
அப்போ அதன்படி கேட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையான பலன் தான் கிடைக்க போகுது. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, சூடான உணவுகளை கொடுக்கணும். ஏன்னா உங்கள் நெருப்பு ராசின்ற போது சூடான உணவு கொடுத்தா எல்லாருமே நல்லா கேட்டுங்க. நம்ம கூட சாப்பாடு சில்லுன்னு என்ன சில்லுன்னு இருக்குது, சூடு இல்லையா அப்படின்வாங்க. அப்போது சூடாக சாப்பிட்றதா எப்போயும் நல்லா விரும்புவாங்க எல்லாருமே மக்கள். அப்போது அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போதும் சூடாக கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சுட சுட சாதத்தை கொண்டு போய் பரிமாறி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்கள வரைச்சி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு இப்போலாம் நிறைய பேர் ஹோட்டலுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்குறாங்க, அது மேலே வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் மனசில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அது யாருக்கு எப்படி நினச்சா என்ன, நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனது, உங்களுடைய காசு, உங்களுக்கு அந்த வரக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதே நல்லது நடக்கும். ஆன்மீக பிரிவுகள் வழிபட்டுவாங்க, சாதுக்களுக்கு வந்து உணவு அளிங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் கிரிவல பாதையில் போய் கிரிவலம் பண்ணலாம், எந்த மலையாக இருந்தாலும் பண்ணலாம், இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். மலை மேலே உள்ள சிவன் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.